நம்ம மெமரிஸ் ஆஃப் சேங்கேன்கிற ஒரு டோங்குவா சைனீஸ் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒருத்தர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸ் ஆன்லைன்ல சொல்லணும்னா நீங்க எல்லாருமே நம்ம சேனல்ல போட்ட சைக்கிக் பிரின்சஸ் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த சீரிஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும் அரசியல் காரணமா ஒரு கட்டைய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோயினி ஒரு பிரின்சஸ், ஹீரோ வந்து 9th பிரின்ஸ். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமா பிடிக்காது. நம்ம ஹீரோயினியா அந்த சைக்கிக் பிரின்சஸ்ல இருக்க மாதிரியே ஒரு அருந்த வாளு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அந்த மோதல் எப்படி காதலா மாற போகுதுன்னா இந்த சீரிஸே இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி வண்டியில வந்துட்டு இருக்கா. இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறதுக்காக இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு இருக்கா. பார்த்தா அவ கூட ஒரு மெய்டு இருப்பா, குட்டி பொண்ணு. அவ வந்து சொல்லிட்டு இருக்கா, பிரின்சஸ் அந்த நாட்டுல நிறைய மார்க்கெட் இருக்குமா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குமா, நான் போய் வாங்குறேன், நம்ம அந்த நாட்டுக்கு போனோடனே அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, சரி நீ கொஞ்சம் அந்த ஜன்னலை சாத்து அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அந்த பொண்ணு சாத்தனோடனே உள்ளே இருந்து ஒரே சவுண்டு, ஐயோ பிரின்சஸ் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்க பார்த்தா வண்டி போயிட்டு இருக்கு. இவளுக்கு ஹீரோயினி நாட்டுல இருந்து கமாண்டரும் வந்திருக்காரு. அவரோட தலைமையில தான் அந்த வண்டி போயிட்டு இருக்கு. அப்படியே இங்கே காட்டுறாங்க. இங்கே பார்த்தா மக்கள் எல்லாம் அறக்க பறக்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கான். அப்பதான் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தர், இது மாதிரி திடீர்னு இவ்வளவு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு, காற்றோட அகலம் வந்து அதிகமா இருக்கும், டேம்ல வர பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரி இது மழை காலம், அது மாதிரி வெள்ளம் ஏற்படலாம், என்ன வேணா நடக்கலாம், அதுக்காக தான் செக் பண்றதுக்கு வந்திருக்காங்க. இதுதான் சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரி இங்க காட்டுறாங்க, ஹீரோ பக்கத்துக்கு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் வந்துட்டு, என்ன நீ வந்து ஹீரோயினியை பார்க்கலையா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளை பார்த்து நான் என்ன பண்றது, அது வந்து சும்மா ஒரு அரசியலுக்காக மட்டும்தான், நான் போய் டேமை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். அப்படியே இங்க காட்டுறாங்க, இப்ப ஹீரோயினி வந்து இந்த ஆத்த கடந்துதான் அந்த நாட்டுக்கு போகணும், அதுக்காக பெரிய கப்பல் வந்திருக்கு, இதுலதான் ஏறி போறாங்க. ஹீரோயினியும் அந்த மெய்டு பொண்ணும் நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயினியோட கமாண்டரை பார்த்துட்டு ஏய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பக்கத்துல இருக்க அந்த பெரியவர், ஏங்க என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினியும் அந்த மெய்டு பொண்ணும் அதே மாதிரி கப்பல்ல ஏறிடுறாங்க. அப்படியே இங்க காட்டுறாங்க, ஹீரோ வந்துட்டு அந்த டேம் அந்த நிலச்சரிவை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருக்கானா. அங்க வந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா இந்த நிலச்சரிவு வந்து தானா இயற்கையா நடந்த மாதிரி இல்ல, யாரோ வந்து வெடிக்க வச்சு சரிவை ஏற்படுத்தின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். எப்படி இது நடந்திருக்கும், டேம் வந்து யாரோ உடைச்சிருக்காங்க, அதுக்கு நிச்சயம் அவங்க வெடிமருந்தை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ இங்க வேகமா கிளம்பிட்டு இருக்கான், ஒரு விஷயத்த பார்க்கணும், இது மாதிரி சீக்கிரம் ஆற்றுப்படுகை கிட்ட இருக்க எல்லா மக்களையுமே கிளம்ப சொல்லுங்க, யாரையுமே ஆத்து பக்கம் நிக்க சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டு இருக்கான். அப்படியே இங்க போட்ல கட்டுறாங்க. போட்ல பார்த்தா ஹீரோ நாட்டை சேர்ந்த ஜெனரல், அப்புறம் ஹீரோயினி நாட்டை சேர்ந்த அந்த கமாண்டர், கூட ஒரு தாத்தா, இவங்க 3 பேரும், அப்புறம் ஹீரோயினி, அந்த மெய்டு, இந்த கப்பலோட ஓனரு, நிறைய வீரர்கள், அப்புறம் இந்த கப்பல்ல சுத்தி குட்டி குட்டி போட்ல ஹீரோயினிக்கு பாதுகாப்புக்காக வீரர்களும் இருக்காங்க. அப்படியே இவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஹீரோயினி வந்து தரையில காதை வச்சு கேட்டுட்டு இருக்கா. என்னன்னா ஹீரோயினி வந்து அந்த மேடு பொண்ணுக்கு இவ ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, அந்த மேடு தான் இப்ப வந்து பிரின்சஸ், இவ வந்து மேடு மாதிரி சுத்திட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்டே அந்த கமாண்டர் வந்து ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாரு. இப்ப வந்து இவ தரையில காதை வச்சு கேட்டுட்டு இருக்கா. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்கா. அதோட இந்த மேடு பொண்ணு சொல்றா, இது மாதிரி நீ அங்க போய் அரசரையும் பிரின்ஸ் சீயையும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ பயப்படுறா, நான் ஒரு மெய்டு, அவங்க கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்றப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்டெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, அவங்க என்ன பார்த்ததே கிடையாது, நீ போய் பாரு அப்படின்னு சொல்றப்ப, ஏன் நீங்க வந்து உங்களோட ஹஸ்பண்டை பார்க்க போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப நான் பார்த்த மட்டும் என்ன பண்ண போறேன், அவன் எப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், நான் வேணாம்னு சொன்னா ஓடவ முடியாதுனால, அதனால நீ போய் பாரு, நான் போய் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அதோட இங்க காதை வச்சு கேட்டுட்டு இருக்கால, அவங்க பேசிட்டு இருக்காங்க, எங்க பிரின்ஸ் வந்து ரொம்ப நல்லவர் வல்லவர், எத்தனை பிரின்ஸ் இருந்தாலும் எங்க அரசருக்கு பிரின்ஸ் சீயை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்காங்களா. அப்படியே வெளில கட்டுறாங்க, போட் வந்து ஒரு கல்லு மேல இடிச்சிருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இந்த ஜெனரல் இருக்கானா அவன் வந்துட்டு பாக்குறான், ஒரு படகு ஓட்டி எப்படி கீழே விழுவ பொறுப்பா பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு அவர் கையை பார்த்தா, நீ வந்து போட்மேன் மாதிரியே இல்லையே, நீ ஒரு வீரன் மாதிரில இருக்கும் உன் கையை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல சந்தேகப்பட, அவன் வந்து இல்லைங்க முதல்ல நான் ஒரு வீரனா வேலை பார்த்தேன், அப்புறம் வேலை இல்லைன்னா இந்த வேலைக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் எதோ சொல்லி மழுப்புறான். சரின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருப்பேன். அந்த தாத்தாவும் ஜெனரலும் பேசிட்டே வெளில வருவாங்களா. பார்த்தா இந்த ஆற்றுப்படுகையில் அந்த காடுகள்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ள இருந்து தாக்குறாங்க. அந்த தாத்தா கழுத்துலயே வந்து அம்பு இறங்கிடுது, அவர் கீழே விழுந்துடுறாரு. பார்த்தா அந்த ஆற்றுப்படுகையில இருந்து அம்பா விட்டுக்கிட்டு இருக்காங்க, சுத்தி சுத்தி தாக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த குட்டி போட்டெல்லாம் சுத்தி இருந்துச்சுல, ஆத்துக்கு கீழே ட்ராப் வச்சிருக்காங்க, அதை வச்சு அந்த குட்டி போட்ல இருக்க வீரர்களையும் தாக்கிடுறாங்க. அப்புறம் என்ன, அந்த பெரிய போட்டுக்கு 2 அசாசியன் உள்ள இறங்கிடுறாங்க. அங்க எவ்வளவு வீரர்கள் இருந்தாலும் அந்த 2 பேருமே அடிச்சு தோக்கடிச்சிடுறாங்க எல்லாரையும். அதே நேரம் இங்கிட்டு காட்டினா ஹீரோ வந்து குதிரையில வந்துகிட்டு இருக்கான், பின்னாடி வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு, வேகமா வந்துகிட்டு இருக்கான் இவன். அப்படி இங்க காட்டுறாங்க.
அந்த 2 பேரும் சுத்தி எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்களா, பார்த்தா அந்த ஜெனரல் வந்து இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. அப்படியே உள்ள காட்டுறாங்க. உள்ளயா அங்க நம்ம பிரின்சஸ் ஒரு வில்ல வச்சுக்கிட்டு அம்பே இல்ல அதை மட்டும் வச்சுக்கிட்டு யாரா நீ வெள்ளவா வெள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. பார்த்தா ரூம்குள்ள ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கா. யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தாமா இந்த போட்டோட கேப்டனு, உங்களை வந்து சேஃபா கூட்டு போலான்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு அந்த தாத்தாக்கு கழுத்துல அடிபட்டுச்சுல, அவருக்கு எதுவும் ஆகல. அவரு திடீர்னு உள்ள ஓடி வந்துட்டு இருக்காரு. பிரின்சஸ் நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மெய்டு பொண்ணை பிடிச்சி கேட்டுட்டு இருக்காரு. அந்த மெய்டு பொண்ணா திருன்னு முழிக்க, இவ சொல்றா சொல்லு நல்லாதான் இருக்குன்னு சொல்லு, கொஞ்ச நேரம் நடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. அதே மாதிரி அந்த தாத்தா அந்த கேப்டன் கேட்கிறாரு, யாரா நீ இங்க என்ன பண்றான்னு சொல்றான். இது மாதிரி நான் தான் போட்டோட கேப்டன், எனக்கு வந்து ஒரு சீக்கிரட்டான இடம் தெரியும், வாங்க பிரின்சஸ் அங்க பாதுகாப்பா வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆளு பிரின்சஸை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். சரி சரி நீ அங்க போ, அங்க போய் சேஃபாரு, நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அந்த மேடு பொண்ணை அமுச்சு வைக்கிறா. அதே மாதிரி இங்க காட்டுறாங்க அந்த ஜெனரலா அந்த 2 பேரையும் அடிச்சு ஒருத்தன் கையை வெட்டி ஒருத்தனை கொன்னே போடுறான். அவன் பாக்குறான் என் ஆளையே கொண்டுட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன்கிட்ட ஓடி வந்துட்டு இருக்க. அதே மாதிரி கீழே காட்டுறாங்க போட்டு கீழே ஒரு பெரிய ஓட்ட போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தா அங்க ஒரு மாடு மாதிரி இருக்கான். இந்த போட்டு கேப்டன் சொன்னானா அவன் வந்து நல்லவன் இல்ல கெட்டவன், அந்த மெய்டு பொண்ண பிரின்சஸ் நினைச்சு கடத்திட்டு போயிட்டு இருக்கிறான். ஹீரோயினியோட கமாண்டர் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு என்னாச்சு பிரின்சஸ் சேஃபா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா ஆமா பிரின்சஸ் வந்து அவங்களோட கேபிள்ல சேஃபா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்துட்டு இருக்காங்க. எதுக்கு இவங்க அவசர அவசரமா வந்தாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கப்பயே அங்க பார்த்தா பெரிய வெள்ளம் வந்துட்டு இருக்கு. அதே நேரம் அந்த மேடு பொண்ணு கத்திட்டு இருக்கா, பிரின்சஸ் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோயினி போய் எட்டி பாக்குறா. அந்த கேப்டன் சொல்லிட்டு இருக்கான் பிரின்சஸ் எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பட்டுக்கு மேடு பொண்ணு பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அதே நேரம் ஆத்துல பெரிய அலை வந்து அடிக்க அந்த கமாண்டர் வந்து ஹீரோயினியை பாத்துட்டாரு வெளில நிக்கிறான்னு சொல்லிட்டு, பிரின்சஸ் உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே இவ வந்து அந்த மேடு பொண்ணை காப்பாத்தணும்ல, அதுக்காக ஒரு மூங்கில எடுத்துக்கிட்டு இந்த பெரிய போட்ல இருந்து அந்த குட்டி போட்டுக்கு போய் தாவி விழுவா. அதுவும் ஒருத்தனுக்கு உத விட்டுட்டு விழுவா. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எல்லாமே வெறும் 16 நிமிஷம் தான் இருக்கும். அதான் குட்டியா இருக்கு வீடியோ. அடுத்த எபிசோட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.